நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கண்டெய்னரை கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சந்திரா கலா, ஆறுமுகம், அன்னபூரணி, வனிதா, லக்ஷ்மி, ஜஷ்வந்த், சகாயா, ஃப்ளோவியா, கனகவல்லி, லக்ஷ்மி, விஸ்வா, தீபிகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சிசர் யூஸ் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளாஸ்டிக்கை வந்து உள்பக்கமாக கொஞ்சமாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே கைப்பிடி மாதிரி கிடைச்சிருங்க. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த கார்னர் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சைடில் யூ ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. பாருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டே நம்ம அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கைப்பிடிகளுக்கு ரெண்டு சைடுமே பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்லேயே கொஞ்சம் டிசைன்ஸ் இருந்துச்சு. அதே டிசைன்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இடையில வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்க பெயிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது. இதை வந்து ஒரு சூப்பரான பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிற பேஸ்கெட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் ரோல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. அப்படி இல்லைனா பிளான்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆனியன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டேவாக கூட இதை வச்சு டைனிங் டேபிள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பா சமையல். அந்த சேனலையுமே நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பா சமையல் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க.